ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழித்து வந்துட்டு ஒரு vlog தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி எங்களோட கிராமத்துக்கு போயிருந்தோம். அங்கே போய் சமைச்சு சாப்பிட்டோம். அங்கே எங்கள் பாட்டி மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அங்கே போய் நாங்கள் சண்டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதை தான் இப்போ வந்துட்டு பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்க போறோம்? நீ சொல்லு. நம்ம எங்க போறோம்? அவ்வா வீட்டுக்கா? எந்த அவ்வா வீட்டுக்கு? ஸோ நாங்கள் வந்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நாட்டுக்கோழியெல்லாம் வந்துட்டு எடுத்து உரித்து வச்சுருந்தாங்க. நல்லா வாஷ் பண்ணி செஞ்சு வச்சுருந்தாங்க. இங்கே தக்காளி வதக்கி வச்சுருக்காங்க. அப்புறமா வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதை தான் நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறாங்க. வாங்க நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஊற்றிக்கோங்க. இங்கே சைடில் பாட்டி நாட்டுக்கோழியிலே எண்ணெய் ஊற்றி வீட்டில் மசாலா பொடி அரைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மசாலா பொடியை சேர்த்து நாட்டுக்கோழியை இப்போது பெசருவாங்க. இங்கே ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் வெங்காயம் சேர்த்துருக்காங்க. இப்போது வீட்டில் வச்சுருந்த பொடி, அப்புறமா ஆச்சி நாட்டுக்கோழி குழம்பு பொடி, இது ரெண்டையும் சேர்த்து பாட்டி மசாலா பிசைஞ்சு வச்சுருக்காங்க. இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளி அது கூட சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரசம் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கோல்டு அந்த மாதிரி ஏதாவது பிடிச்சிருந்தா இந்த குழம்பு அமிர்தமாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டாலே கோல்டு எல்லாமே பறந்து போயிடும். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, அதையும் இப்போது தக்காளி வதங்கினதும் அதோடு சேர்த்துட்டாங்க. ஸோ இதுதான் ஆச்சி நாட்டுக்கோழி குழம்பு மசாலா, அதையும் சேர்த்து நல்லா பெசரி வச்சிடுறாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நல்லா நிறையா தண்ணி ஊற்றணும். அது மாதிரி குழம்பும் 1 ஹவர் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நாட்டுக்கோழியும் வேகும். இது ப்ராய்லர் மாதிரி கிடையாது, வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறமா நம்ம மசாலா போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு அதை அப்படியே தக்காளி வெங்காயம் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறமா நம்ம நிறையா தண்ணி ஊற்ற போகிறோம். ஒரு 4-5 கிளாஸாவது தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். இதில் வேறு எக்ஸ்ட்ராவாக எதுவுமே அரைக்கலை. மிளகு, சீரகம், மல்லி இலை அப்படி எதுவுமே அரைக்கலை. ஆனால் இந்த குழம்புமே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்கிற மாதிரி இருந்தது. சீக்கிரமாக வச்ச மாதிரியும் இருந்தது. எதுவுமே போடாமல் வெறும் வீட்டில் இருக்கிற பொடியும் நாட்டுக்கோழி குழம்பு பொடியும் மட்டும்தான் இதில் சேர்த்தாங்க. ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கு மேலேயும் நல்லாவே தண்ணி ஊற்றலாம். இது ரசம் மாதிரி சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ மல்லி இலை போட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கப்புறமா தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றுவாங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அத்தை தேங்காய் அம்மியில் அரைச்சிட்ருக்காங்க. ஸோ அம்மியில் அரைச்சி ஊற்றுறதே ஒரு தனி டேஸ்ட்டு தானே. அம்மியில் அரைச்சி நம்ம குழம்புல போய் ஊற்றலாம். அவ்வளோதான். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை இதில் ஊற்றிடலாம். தேங்காய் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா இதை எல்லாம் மசாலா எல்லாமே ஒன்று சேரணும். நல்லா கொதிக்கட்டும். குழம்பு ரெடியானதும் நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ளே எங்களோட பூர்வீக வீட்டோட ஹோம் டூர் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ இது பாட்டி வீட்டுக்கு வெளியே இருந்த வேப்ப மரம் பயங்கரமாக அன்றைக்கி காற்றடிச்சிட்டு இருந்தது. ஆடி மாதம்னால எப்படி காற்றுக்கு ஆடுது பாருங்கள். இதுதான் மெயின் கேட். முன்னாடி ஃபுல்லாமே தோட்டம்தான். பாட்டி எல்லா மரமும் வச்சுருக்காங்க. மாங்காய் மரம், வாழை மரம், அப்புறமா மாதுளை மரம், கொய்யா மரம், அதுக்கப்புறமா பூ, செம்பருத்தி பூ, மருதாணி, கனகாம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செடியுமே பாட்டி வச்சுருக்காங்க. பாட்டி தான் டெய்லி தண்ணி ஊற்றி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்த்துட்டிங்கன்னா நல்ல பெரிய ஏரியா. ஸோ இங்கே கட்டில் போட்டு தூங்க கூட செய்யலாம். வேப்ப மரம் அது இதுன்னு எல்லாமே இருக்குது.
இங்கே தான் வந்துட்டு வெளில தான் நாங்கள் சேர் போட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா குட்டி நல்லா ஆட்டம் போட்டுட்ருக்கு. இங்கே வந்து தண்ணி வரும், தண்ணி இங்கே வந்து பிடிச்சிக்குவாங்க. ஸோ அந்த டேபிள் ரோஸு அது எல்லாமே வந்துட்டு வச்சுருக்காங்க. இங்கேயே கட்டில் போட்டு தூங்கினா கூட சூப்பராக இருக்கும். அடிக்கிற காற்றுக்கு ஆடி மாதத்துக்கு அப்படி ஒரு காற்று அடிக்குது. இது வந்து பின்னாடி உள்ள ஏரியா, வீட்டுக்கு பின்னாடி உள்ள ஏரியா. சுற்றி வந்துட்டு வேலி போட்டிருக்காங்க. அவளுக்கு இங்கே வந்ததும் ஒரே குஷி, சுற்றி சுற்றி வந்துட்டு விளையாண்டுட்டுருக்கா வீட்டை சுற்றி சுற்றி வந்து. இதுதான் வந்துட்டு வீட்டோட என்ட்ரன்ஸ். ஸோ இது வந்து அந்த காலத்துலேயே வந்துட்டு டபுள் பெட்ரூம் வீடு. இதுதான் வந்துட்டு பழைய கிச்சன். இந்த ஓடு இருக்கிறது தான் வந்துட்டு பழைய கிச்சன். முன்னாடி வந்து தண்ணி தொட்டி இருக்குது. இங்கே வந்துட்டு விறகு அடுப்பு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த விறகு இது எல்லாமே வந்துட்டு இங்கே போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து அம்மி இருக்குது. இதுதான் வந்துட்டு அந்த காலத்து விறகடுப்பு. நான் இப்போ தான் வந்துட்டு இது பார்க்குறேன். முன்னாடிலாம் இதில் தான் சமைச்சிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ வந்துட்டு வீட்டில் யாரும் இல்லை, பாட்டி மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தனியாக கேஸ் அடுப்பில் தான் வந்துட்டு சமைக்கிறாங்க. யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி விறகடுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு மெயின் வீடு. அது வந்து கிச்சனாக இருந்தது. இது வந்து மெயின் வீடு. இங்கே முன்னாடி வந்துட்டு தண்ணி தொட்டி வந்து வச்சுருக்காங்க. இங்கேயும் வந்துட்டு நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாம். நல்லா முன்னாடி திண்ணெல்லாம் போட்டு சூப்பராக வந்துட்டு இருந்தது. இப்போல்லாம் யார் திண்ணை வச்சு கட்டுறோம். இது வந்து முன்னாடி திண்ணை நல்லா இருந்தது. இங்கே வந்து ஃபோட்டோஸ் வந்து மாட்டி வச்சுருக்காங்க. இது பாட்டி தாத்தா வந்து முன்னாடி இருந்தபோது எடுத்த ஃபோட்டோஸாக. ஸோ உள்ளே போனதுமே வந்துட்டு பாட்டி வந்து தாத்தாவோட ஃபோட்டோ தான் வந்துட்டு வச்சுருக்காங்க. இப்போ வீடு வந்து அப்படியே கசகமுசந்தான் இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு கண்டுக்காதீங்க. இங்கே வந்து தீவிரமான முருகர் பக்தர் இவங்க எல்லாருமே. ஸோ அதனால் முருகன் ஃபோட்டோ வந்துட்டு நிறையா இருக்கும். இதுதான் வந்துட்டு ஹாலில் டிவி எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஸோ ஹால்லேருந்தும் இந்த ஜன்னலை திறந்து வச்சாலும் வந்துட்டு நல்லா காற்று வருது உள்ளே. ஹால்லேருந்து உள்ளே போனீங்க அப்படின்னா வந்துட்டு மச்சு வீடுன்னு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் வந்துட்டு அது மச்சு வீடு அந்த மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் மச்சு வீடு. முன்னாடி இந்த நெல் இதெல்லாம் வந்துட்டு போட்டு வைப்பாங்க. முன்னாடிலாம் நல்லா டன்னாக வந்துட்டு நெல் இதெல்லாம் வரும். அதெல்லாம் வந்துட்டு இந்த மச்சு வீட்டில் தான் வந்துட்டு போட்டு வைப்பாங்க. ஸோ அப்படியே இந்த ரூமில் இருந்துட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடுத்த ரூம் வந்துட்டு இப்போ பாட்டி கிச்சனாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கிச்சனோட ஷெல்ஃப் இதுதான். பாட்டி இங்கே தான் பாத்திரம் ஷெல்ஃப் எல்லாமே வந்துட்டு அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ அங்கேயுமே வந்துட்டு கேஸ் ஸ்டவ்வு, ஃப்ரிட்ஜு, கிரைண்டர், மிக்சி எல்லாமே வந்துட்டு கிச்சன்லேயே வச்சுருக்காங்க பாட்டி. இது வந்து அந்த காலத்து டிவி ஸ்டாண்ட் தான். டிவி ஸ்டாண்டில் வந்துட்டு பாட்டி மசாலா டப்பாஸ் எல்லாமே வந்துட்டு அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்துட்டு நம்ம நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இதுதான் வந்துட்டு டிவி ஸ்டாண்டு. இதுக்குள்ளேயும் பாட்டி டம்ளர்ஸ், தட்டு எல்லாமே அடுக்கி வச்சுருக்காங்க. இது வந்துட்டு கைத்துக்கட்டல். இப்போலாம் இந்த மாதிரி கட்டில் பார்க்க முடியலல்ல, கைத்துக்கட்டல் இதுதான். ஸோ நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்துட்டு அப்படியே ரசம் மாதிரி வந்துட்டு நீங்கள் ஊற்றி குடிக்கலாம். உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு, காய்ச்சல் அப்படின்னா வந்துட்டு இந்த நாட்டுக்கோழி குழம்பை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சித்தப்பாவும் அனன்யாவும் வந்துட்டு கண்ணாம்பூச்சி வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதோட வீடியோ தான். சொல்லிட்டு போயிடுவா, நான் இங்கே ஒழிஞ்சிக்கிறேன், நீங்கள் அங்கே ஒழிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. சொல்லிட்டு போயிட்டு வந்து கண்டுபிடிப்பா. அனன் வா, சித்தப்பா காணோம், வா. சித்தப்பா எங்க? எங்கம்மா சித்தப்பாவு? எங்க போ, கண்டுபிடி பார்ப்போம். போ போ போ, பக்கத்துல போ. காணோமா? அப்ப அங்க இருக்கிறது யாரு? போ. ஓரம் தெரியலனா?
அவ்வளோதான், நம்மளோட சாதம் நாட்டுக்கோழி குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங் vlogs பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நிறையா இன்ட்ரெஸ்டிங் vlogs வந்துட்டு உங்களுக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு மீட் பண்ணலாம்.